வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். மேட்டர் முடிஞ்சிச்சு, ரிவ்யூலாம் பார்த்தோம். இப்போ நம்ம கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்ச உடனே சோலோ சிக்காவை வந்து சிங்கிள் ப்ரோமோ பேச போகிறாரு. ஆக்சுவலி ஜாக்கப் ஃபாட்டு வந்து சிங்கிள் ப்ரோமோலாம் அதிகமாக பேசுனதில்லை. ஸோ அது பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். மணி இந்த பேங்கில் எதனால் அவர் வந்து ஜாக்கப் ஃபாட்டு வந்து சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணார், அதுதான் டாபிக். ஸோ அதுக்கு என்ன சொன்னார்னா, சோலோ சிக்கா வந்து எங்களை மதிக்கலை, எங்களை விட்டுட்டு தனியாக போனார். ஆமாம், அந்த பிளட் லைன் மேட்ச்சுக்கு அப்புறமா தனியாக விட்டுட்டு போனார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தான் தனியாக சர்வை பண்ணோம். அதுக்கப்புறமா எங்கள் கூட வந்து சேர்ந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் முதுகுக்கு பின்னாடி தப்பாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்மாக்டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தப்பாக பேசியிருப்பார், அது ஒட்டி கேத்திருப்பார். ஸோ அதனால தான் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி இந்த பேங்கில் அட்டாக் பண்ணேன்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு நம்ம சோலோ சிக்காவை விட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோம், நீ வந்து தப்பு பண்ணிட்ட, வாட்டர் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுப்பேன், சாம்பியன்ஷிப் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேசுவான்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, மீண்டும் நீ ஏன் கிட்ட தான் வரணும், நீ வந்து அந்த 4 எழுத்து வார்த்தையை பேசணும், ஐ லவ் யூ சோலோ, இந்த வார்த்தையை நீ பேசுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படி பேசாட்டா தான் உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் உருவுவேன், நீ அவஸ்தைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் ஃபாட்டு தான் கூட சேர்ந்து ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் சோலோ சிக்காவை ஆசைப்படுறாரு. சோலோ சிக்காவுக்கு ஜேடி மேட்ரோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் இருக்காரு. ஜேடி மேட்ரோடைய பேக் ஸ்டேஜ் ஃபோட்டோவை பாருங்களேன், அது எப்படி உட்காந்துருக்காரு பாருங்களேன். நம்ம யோகி அதாவது முடி வச்சா யோகி பாபுங்க, உண்மையிலேயே முடி வச்சா யோகி பாபு அந்த லெவலில் உட்காந்துருக்காரு பார்க்கறதுக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கும் ஜாக்கப் ஃபாட்டுக்குமான ஸ்டோரி ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி WWE சம்மர் ஸ்லாமுக்காக தான் இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சம்மர் ஸ்லாமுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இதை மெதுவாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி டேமியன் ப்ரீஸ் வேறு ஜாக்கப் ஃபாட்டுவை யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை மீண்டும் ஆரம்பிப்பாங்க போல இருக்குது. அது வரைக்கும் என்ன ஐ லவ் யூ லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவார் போல இருக்குது. எல்லாம் ஓகே, எங்கள் ஊர் பசங்க தான் ஐ லவ் யூ நீ ஏன்டா கேட்குறேன், நீ எல்லாம் வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. சரி, அதுக்கப்புறமா மிஸ் மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருக்கிற நியோமி இன்னைக்கு ஃப்ரைடே ரெஸ்மெண்ட்டோடுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்போ வேணாலும் என் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது டிஃபினி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏமா நீ கஷ்டப்பட்டு எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணுறேன், எந்த இடத்துல வேணாலும் கேஷிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு நானே வந்துட்டு இப்போ நீ கேஷிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமிராக பேசியிருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு தெரியும் நியோமி வந்து ஒரு ஹீல் ரெஸ்லர், அவங்களுக்கு தெரியும் எந்த டைமில் எப்போ கேஷிங் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு, அந்த நேரம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நயா ஜாக்ஸ் வந்து டிஃபனி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நயாக்கும் டிஃபனிக்கும் எவ்வளோ ஸ்டோரி தான் ஆரம்பிப்பாங்க, எத்தனை ஸ்டோரியில் தான் இவங்களுக்கு மேட்ச் வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. விடுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்க மேட்ச்சு வீக்லி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி டிஃபனி அட்டாக் பண்ணதுக்கப்புறமா மிஸ் மணி இந்த பேங்க் இன்னைக்கு கேஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியோமி முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நயா ஜாக்ஸ் விடலை, அவள் ஏன் ஏற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இது என்னுடைய விக்டம், நான் தான் ஃபஸ்ட்டு வேட்டையாடுவேன், அதுக்கப்புறம் அவன் மணி இந்த பேங்க் கிண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. ஸோ போன தடவை மணி இந்த பேங்க் மூலியமாக தான் தன்னுடைய டைட்டில் தோற்று போனாங்க நயா ஜாக்ஸ். இந்த முறையும் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை இழக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை போலுக்குது. அதனால தான் போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. நயா ஜாக்ஸ் எல்லாம் போன வருஷம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, குயின் ஆகி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஸ்டோரியே இல்லாமல் இருக்குது. சரி, எல்லா உமன் ரெஸ்லருக்கும் வாய்ப்பு கொடுத்தாகணும்டா, கரெக்டு தானே. அதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா 2 அட்வான்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி மண்டே நைட்டால் ஒரு அட்வான்ஸ் மேட்ச் தான் நடத்துனாங்க, அதுக்கடுத்த வாரம் தான் ஒரு அட்வான்ஸ் மேட்ச்னு சொன்னாங்க. நம்மளும் நினச்சோம் அப்போ ஸ்மாக்டவுன்லையும் அப்படி தான் நினைக்கும் போது 2 வீக்ஸுக்கு அப்புறமா தான் செலக்ட் ஆனவங்களுக்குள்ளே ஒரு மேட்ச் வைப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் வந்து அல்ட்ரா பூஸ்டிங்காக போயிட்டாங்க. ஏன்னா 2 மென்ஸுக்கான குவாலிஃபை மேட்சும் 2 உமன்ஸ்க்கான குவாலிஃபை மேட்சும் நடத்தி அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டை இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதில் டேமியன் ப்ரீஸ், சின்ஸ்கே நாகமோரா, ஆண்ட்ராய்டே கோடி ரோட்ஸ்களில் நடந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து வெற்றி பெற்றுட்டார். நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் கோடி ரோட்ஸ் தான் வெற்றி பெறுவார்னு. அதே மாதிரி இன்னொரு மென்ஸுக்கான மேட்ச் நடந்தது, அதுலேயும் ஒரு டஃப்பான காய் தான். அலிஸ்டார் பிளாக் இருந்தார், கார்மலைஸ் இருந்தார், எல்ஏ நைட் இருந்தார், ராண்டி ஆர்டன் இருந்தார். இதில் ராண்டி ஆர்டன் வின் பண்ணிட்டார். காரணம் பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் வந்து கிடையவே பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ காய்ஸ், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பருக்கு கோடி ரோட்ஸையும்
ராண்டி ஆர்டனுக்கு தான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்க போகிறாங்க, அதுக்கான ஸ்டோரி தான் டெவலப் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்லும்போது 16 பேரில் ஒருத்தர் தான் செலக்ட் ஆயிருந்தார், மற்றபடி யாருமே செலக்ட் ஆகலை. பட் நான் இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது நைட் ஆஃப் சாம்பியனில் நான் சொன்ன மாதிரி கோடி ரோட்ஸ் vs ராண்டி ஆர்டன் மேட்ச் தான் நடக்கும் போல இருக்குது. அதே மாதிரி உமன் டிவிஷனே இன்றைக்கி ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா செல் ஸ்க்ரீன் வரல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பேஸ் சண்டை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கேண்டிசி, ஷார்லா ஃப்ளர் அண்ட் அலெக்சா பில்ஸ்க்குள்ள நடந்த மேட்ச்சில் அலெக்சா பில்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அலெக்சாக்கும் ஷார்லா ஃப்ளருக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணுறாங்க, இது எங்கே கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரில. அதே மாதிரி உமன்ஸில் இன்னொரு குவாலிஃபை மேட்ச் நடந்திருக்கும். இதில் பைப்பரு, ஜேட் கார்கில், நயா ஜாக்ஸ் மற்றும் மிஷின் இவங்க எல்லாருமே சண்டை போட்டிருப்பாங்க. இதில் ஜேட் கார்கில் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சைடு வந்து எல்லா ஃபஸ்ட் ரவுண்டையும் முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரவுண்டுக்கான அவங்க இது போயிட்டாங்க. அதாவது பிரிட்ஸுக்கும் கார்கிலுக்கும் WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் மண்டே நைட்ரா, அதாவது இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் மண்டே நைட்ரால ரால் இந்த மேட்ச் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் ராண்டி ஆர்டனுக்கும் சாமிசனுக்கும் செமிஃபைனல் நடக்குது. இது யார் வெற்றி பெறோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸும் ரா சைடு வந்து ஆஸ்காவா இல்லாட்டா அந்த சைடு யார் செலக்ட் ஆகிறா அப்படிங்கிறத இன்னும் சொல்லலை. அதில் செலக்ட் ஆகிறவங்க நெக்ஸ்ட் வீக் அலெக்சா பில்ஸ் கூட மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜான்சினா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 அப்பியரன்ஸ் ஸ்மாக்டவுனில் பண்ணியிருப்பார். வழக்கமாக பேசிட்டு போவார், அடி வாங்கிட்டு போவார். பட் ஆனால் இன்னைக்கு 3 அப்பியரன்ஸை பண்ணி உண்மையிலேயே ரசிகர்களை தாக்க பண்ணிட்டாரு. ஒன்று கோடி ரோட்ஸ் கூட, இன்னொன்று ராண்டி ஆர்டன் கூட, பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் 2, இதை தவிர்த்து சிஎம் பாங்கு கூட, ஆட்ருத்து கூடன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இன்னைக்கு பல செக்மெண்ட்டை பண்ணி ரியல் ஒரிஜினல் டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அதில் சிஎம் பாங்கே சொல்லியிருப்பார், சிஎம் ஜான் வந்து நீ டைட்டில் ட்ரைனிங் நல்லா தான் இருக்குது, எல்லாமே சூப்பர் தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக வீழ்த்துவேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த ரிவலரி அதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. ஆட்ருத் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஜான்சனாவை அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் செத்ரோலன்ஸ் வந்து சிஎம் பங்குக்கு ஸ்கோன்ஸ்லாம் போடும்போது ஜான்சனா வந்து அவருடைய ஜிடிஎஸை போட்டு டேப் பண்ணு சொல்லுவார். அவர் மயங்கில் வந்து வரப்போ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜான்சனா வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணிப்பார். ஏன்னா ஜான்சனாக்கு தேவை அந்த வெற்றி. ஸோ அதே மூமெண்ட்டை இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ சிஎம் பங்குக்கு முன்னாடியே ஆட்ருது வந்து ஜிடிஎஸை வந்து ஜான்சனுக்கு போடும்போது அப்படி இழுப்பாரா, அப்போ அதே மூமெண்ட்டில் நம்ம சிஎம் பங்கு வந்து ஐ எம் சாரி என்னால் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே ஆட்ருத் ரான் கில்லிங் அப்படிங்கிற கேரக்டரில் பக்காவாக இருக்கிறாரு. ஜான்சனாவோட மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஜான்சனாவை மொத்தம் எடுக்கிறாரு. ஆக்சுவலி காய்ஸ் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, இதே ஸ்டோரி ஆக்சுவலி நான் ரஸ்லிங் கிங் தமிழில் ஒரு விஷயம் போட்டிருந்தேன் ரஸ்லிங் கிங் 2ல். அதாவது ஜான்சனாவுக்கும் சிஎம் பங்குக்கும் நடந்த அந்த மோசமான நிகழ்வுகள், அந்த பைல் பம்ப் ஸ்பீச்சை பற்றி பேசியிருப்பேன். அதுலேயும் இதே மாதிரி தான் ஜான்சனாக்கும் ஆட்ருத்துக்கும் ஒரு ஆளை மேட்ச் நடந்திருக்கும். அதில் ஆட்ருத்துக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக நம்ம சிஎம் பங்கு வந்து வந்திருப்பார், ஹெல்ப் பண்ணியிருப்பார். அந்த மேட்ச்சில் ஆட்ருத் வந்து வின் பண்ணியிருப்பார், ஜான்சனா வந்து தோற்றுருப்பார். அதுக்கப்புறமா தான் அந்த மோசமான பைல்ப்ராம் ஸ்பீச் அப்படிங்கிறத பேசியிருப்பார். ரொம்ப மோசமான பேச்சு. அதை பார்க்கணுன்னா ரஸ்லிங் கிங் 2ல் பார்த்துக்கோங்க, சின்ன பசங்க பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாராசத்தனமாக நம்ம சிஎம் பங்கு பேசியிருப்பார். அதே மூமெண்ட் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ மீண்டும் WWEல நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே சிஎம் பங்கு, அதே ட்ரூத், அதே சிஎம் பாங்கு, அதே டைட்டில் வேறு. அதே டைமில் அதே நேரத்தில் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா கிட்ட தான் WWE சாம்பியன்ஷிப் இருந்தது. சிஎம் பாங்கு வந்து சேலஞ்சராக இருந்தார். அண்ட் ஆட்ருத் வந்து ஒரு ஆளை சண்டை போட்டார். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் இது மூமெண்ட்லாம் இப்போ ஸ்மாக்டவுன் நடக்குது. நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் நம்ம ஆட்ருத்துக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் சிஎம் பாங்கும் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதே மூமெண்ட்டை WWE ரீக்ரியேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த டைமில் மணி இந்த பேங்கில் சிஎம் பாங்கை வெற்றி பெற்று WWE சாம்பியன் ஆக்குனாங்க. இந்த தடவை ஆக்குவாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரில. டோட்டலி WWE பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுற மாதிரி பழைய ஸ்டோரி லைனுக்கு கொண்டு போகிறாங்க. அண்ட் காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஜான்சனா வெர்சஸ் ட்ரூத் மேட்ச் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு டைட்டில் மேட்ச்லாம் கிடையாது. ஆட்டும் டைட்டில் தூக்கி காட்டியிருக்கலாம், டைட்டில் எடுத்து அடிச்சுக்கலாம். பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் நடக்கிற மேட்ச் வந்து ஒரு நான் டைட்டில் மேட்ச்சு. இதில் சந்தேகம் வலுக்குது. ஏன்னா சாட்டர்டே நைட் நடத்துனாங்க, ஓகே. நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் ட்ரூத்துக்கும் ஜான்சனாக்கும் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க, அதுவும் நான் டைட்டில் மேட்ச்னா மேபி அதில் சிஎம் பாங்கோட இன்டர்ஃபியூ மூலியமா ட்ரூத் வந்து ஜான்சனாவை வீழ்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ட்ரூத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு வீழ்த்த வாய்ப்பு இருக்குல்ல எனக்கு தோணுது. ஹிக்கிலியோ அப்படிங்கிற ரசல இன்னைக்கு ஸ்மாக்டவுனுக்கு வருவார்னு சொன்னோம். என்ன ப்ரோ நாங்கள் பார்த்தோமே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க அவர் வந்து நம்ம எல்வன் தானே அவர் பேர், ப்ரீடிடர்ஸில் இருப்பார்ல, அவரு கூட சண்டை போட்டு வின்னும் பண்ணிட்டாரு. யோ என்ன சொல்கிறேன் நாங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிக்கிலியோ இன்னைக்கு ஸ்மாக்டவுனுக்கு வந்திருந்தார். பட் ஆனால் அவர் வந்து அது WWE ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
முன்னாடி நடந்த பிஃபோர் ஷோவில் வந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி அந்த பிஃபோர் ஷோவில் அவர் வந்து சண்டை போட்டு வின் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஆக்சுவலி இப்போ ஹிக்கிலியோடைய பிளான் என்ன அப்படிங்கிறத டபிள்யூ கிரியேட் பண்ணல போல இருக்குது. சரி, அவரை ஸ்மாக்டவுனில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் ரெஸ்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் முன்னாடி காட்டணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிக்கிலியோவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஹிக்கிலியோக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு பேர் வைக்க போகிறாங்களாம். அதுக்காக டாமா டாங்கா லோலா அப்படிங்கிற மாதிரி லோலா டாங்கா அப்படிங்கிற பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். என்னடா அது எல்லாத்துலேயும் லோலா டாங்கா போங்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரை வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்காங்களாம். அப்படி வந்தால் எனக்கு தெரிஞ்சு டாமா டாங்கா லோலா டாங்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் பிரதருங்க, ஒரே வயிற்றில் பிறந்த ஒரே சகோதரர்கள். அதை நான் ஞாபகப்படுத்துகிற இந்த இடத்துல.